கருங்குளத்தான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் மனமுவந்து வரவேற்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா பயங்கர பிஸி ஷெட்யூல்லையும் வந்துட்டு சில பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சில பேர் தான் இருக்கீங்க. சிறு படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதோட என்னுடைய இந்த சிறப்புரையாற்ற நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பு பாசமிகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணன் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உடல்நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் சிறுபடங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அவருடைய கலை சேவையை நான் மிகவும் மதிக்கிறேன். எனவே அவர் மீது அளவு கடந்த அன்பும் உண்டு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதைத் தொடர்ந்து கில்டு அசோசியேஷனுடைய தலைவர், ரத்தத்திலேயே வந்து சினிமா ஊறியிருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு கலைத்துறை வள்ளல் ஜாம்பவான் திரு மதிப்பிற்குரிய ஜாக்குவார் தங்கம் அண்ணன் அவர்களையும் மனமுவந்து வரவேற்கிறேன். செயற்குழு உறுப்பினரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் பிஆர்ஓ யூனியன் தலைவருமான திரு விஜயமுரளி அண்ணன் அவர்களையும் மனமுவந்து வரவேற்கிறேன். நடிகை, இளம் நடிகை ஷார்மிஷா அவர்களையும் திருமதி விஜயலட்சுமி அவர்களையும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான விஆர்ஆர் அண்ணன் அவர்களையும், ஜெனிஷ் அண்ணன் ஆக்ஷன் ரியாக்ஷன் கம்பெனி அவர்களையும் சரி, இன்னும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பல கலைஞர்கள் இருக்கிறார்கள், திரைத்துறை ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். அனைவரையுமே வருக வருக என வரவேற்று எனது சிறப்புரையை ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். டைரக்டர் ஜெயகாந்தன் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக பழக்கம் எனக்கு. ஸோ ஆரம்பத்தில் வந்து படம் எடுக்க அவர் சென்னைக்கு வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தார். அந்த மாதிரியான காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான அவர் தொடர்ந்து இவ்வளோ நாட்கள் ஒரு நட்பு நீடிக்குது அப்படின்னா அதனுடைய பிரதிநிதித்துவம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறணும். இடையில வந்து நிறையா வாட்டி அவருக்கு எனக்கு விவாதங்கள் போயிருக்கு இந்த திரைத்துறை சார்ந்து. அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை, சார் ஒரு படத்தை வெளியிடக்கூடிய அந்த பணத்தில் படம் எடுக்கலாம் சார் அப்படிம்பார். அது எப்படி சார் பண்ண முடியும்னா, சார் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணிட்டார். இது ஒரு 3வது படமாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக தரமாக பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதனுடைய படத்தினுடைய சாங்கும் சரி, அதனுடைய ட்ரெய்லரும் சரி. அவர் இந்த பட்ஜெட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா என்னுடைய திறமைகள் அவளை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன், இந்த பட்ஜெட்டில் இந்த பணத்தை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு தொகையை கொடுத்துருந்தா நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இது மாதிரி இயக்குநர்களை வந்து நம்ம வரவேற்கணும். லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த படமும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா சினிமா அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு சிறு படங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து அவர் அழகாக வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய தனித்துவத்தை திறமையை பயன்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்துருக்கணும். இந்த பட்ஜெட் நான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. சொன்னால் நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க, பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படிங்க, நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினாலே இவ்வளோ பணம் வேணும், ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கனாலே இவ்வளோ பணம் வேணும், ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுக்கணுனாலே இவ்வளோ பணம் வேணும். அவர் எப்படிங்க வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணியிருப்பாருன்னா பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம ட்ரெய்லராகவும் ஆடியோவும் பார்த்துருக்கோம். ஸோ விரைவில் திரையிலையும் நம்ம பார்க்க போகிறோம். சிறு படங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா இங்கே வந்து சங்கங்கள் நல்லா இருக்கணும். எதுக்காக வந்து ஆடியோ லான்ச்லாம் சங்கத்தினுடைய தலைவர்கள் நம்ம வந்து அழைக்கிறோம், அவர்களுடைய பாராட்டுதல்கள் இங்கே வேணும், அவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும். ஏன்னா சங்கங்கள் நல்லா இருந்தால் தான் சினிமா துறை நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம நிறைய இடத்துங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை சொல்லியிருந்தும் இந்த சங்கங்கள் நல்லா இருக்க விடாத செயல்கள் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. பாவம் நமக்கு வந்து அது மாதிரி ஒரு அர்ப்பணமான ஒரு தலைவர் கிடச்சிருக்கிறாரு முரளி ராமநாதன் சார். அதனால் வந்து பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிறார். கலை உலகத்தில் பெரும் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கார். சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் தலைவரை வச்சுக்கிட்டு நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நிறையா ஒரு பக்கம் கில்டு சங்கத்தில் அவர் ஒரு போராளி, அவர் போராடிட்டு இருக்கிறாரு, அவர் ட்ராக்கு தனி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது, அதனை அனுசரித்து இன்றைக்கி திரைத்துறையில் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இந்த சினிமாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்கார். தலைவர் தானேங்க, அவர் எப்படிங்க தனி மனிதனாக போராடுவார்? இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் அடையாளம் இருக்குது. அந்த தனித்துவ அடையாளத்தை அவர் பயன்படுத்தி இன்று திரைத்துறையை காப்பாற்றுவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். பல சிக்கல்கள், பல இன்னல்கள், பல முரண்பாடான கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும். உடம்புல சரியில்லை, நான் வந்து ஒரு 6 மணிக்கு எனக்கு கால் பண்ணுறாரு, ராஜா இது மாதிரி இருக்குது ஹெல்த்து. அதையும் பொருள்படுத்தாமல், சார் சிறு படம் சார், சிறு படம்னு சொல்லக்கூடாதுன்னு வேறு ஒரு நண்பர் என்கிட்ட சண்டை போட்டார். சிறு படம்னு சொல்லாதீங்க, சொல்லி தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை. ஏழைன்னா தான் சொல்லணும், அவன் கோலன்னா சொல்லணும், பணக்காரன் சொல்லணும். சிறு படம் தான். அதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம நம்மளுடைய மனப்பக்குவத்துக்காகவும் நம்மளை கௌரவப்படுத்திக்கிறதுக்காகவும் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதா சொல்லலாம். சிறு படம் தான். அவை நசுக்கப்படுகிறது. திரையரங்கில் இல்லையா? இல்லை.
ஸோ அதுதான் அது வந்து அதையும் வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் இன்று முரளி ராமநாதன் சார் இருக்கிறார். அதனால் தான் அவர் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமலும் இங்கு வருகை தந்து நம்மளை வாழ்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான சினிமா பிரபலங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது, வர முடியாதனால அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இயக்குனர் ஜெயகாந்தன் மாதிரியான இயக்குநர்கள் நிறைய இந்த சினிமாவில் வந்து மறைஞ்சிருக்காங்க. அவங்களாம் வெளியில் வரணும். அவங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. இது மாதிரியான படங்களுக்கு வரவேற்பு கொடுங்க. நம்ம பெரிய படத்தை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கோம். எனக்கு இந்த மீடியா மேலே பெரிய வருத்தம் இருக்குங்க. மீடியா மேலே பெரிய வருத்தம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஷோ போச்சு, அதில் எவ்வளோ மீடியா வெளியில் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? இல்லை, போயிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபேம் பார்க்குறாங்க, யார் ஆர்டிஸ்ட்டு, பெரிய படமா, பெரிய படம்லாம் ஊற்றிட்டு நிற்கிதே, எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் சின்ன படங்கள் தானே தேட்டரை காப்பாற்றிட்டு இருக்கு. சின்ன படங்கள் தானே இது மாதிரி பிரசாத் லேப் மாதிரியான ஒரு ஸ்டூடியோவை வந்து இன்னும் ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கு. பெரிய படங்கள் வரணும்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். ஸோ சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீடியா நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி கலைத்துறையில் வந்து சாதிக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு வந்து சினிமாவில் கடந்த 10 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கும் இயக்குனர் திரு ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு நண்பர்களை வந்து வாழ்த்துவதற்கும் அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கும் இந்த ஊடகத்துறை நண்பர்கள் பெரிதும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து நிறைய பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவான்களுக்கு நான் வழிவிட்டு என்னுடைய சிறப்புரையை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். வந்து வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியாத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த இசை வெளியீட்டை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை ஒவ்வொருத்தராக வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய இதய துடிப்பு அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு தான். இந்த ஒரு நிகழ்வுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த படம் திரையரங்குகளில் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என் ராமசாமி அவர்களே, கில்டு தலைவர் திரு ஜாக்வா தங்கம் அவர்களே, தயாரிப்பாளரும் நடிகரும் இயக்குனருமான VRR அவர்களே, அப்புறம் இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் அழைப்பேற்று இங்கே வருகை தந்துள்ள அவருடைய நண்பர்களே, அன்பர்களே, வி ராஜா அவர்களே, ஜெயகாந்தன் அவர்களே, இந்த டைரக்டரே வந்து மியூசிக்கு, பாட்டு, அப்புறம் அவரே தயாரித்து பண்ணியிருக்கார் எல்லாமே. அதனால் அடுத்த டி ராஜேந்திரன் சொல்லலாம். ஆனால் அவர் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாருன்ட்டு ராஜா அவரோட ஃப்ரெண்டு கூட இந்த படத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல நண்பன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த படம் நல்ல பெரிய வெற்றி அடையும். பொதுவாக இங்கே ராஜா பேசும்போது அவரோட ஆதங்கத்தெல்லாம் சொன்னார். இந்த ஆதங்கம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதுக்கு தான் நம்ம தலைவர் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் முதல்வரை பார்த்து கிட்டத்தட்ட தொடர்ந்து வலியுறுத்தி இப்போ மானிய குழுவுக்கு வந்து ஆளுங்களை போட்டு இப்போ திரைப்படங்களை பார்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 2015 22 வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நமக்கு மானியம் கொடுக்கறதுக்கு இசைவு தெரிவித்து இன்றைக்கி குழு போட்டிருக்கிறாங்க. அதுக்காக படம்லாம் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம தலைவர் ராமசாமி அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ கலைஞர் ஒரு விழா நடத்தினாங்க. நம்ம சங்கம் சார்பில் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சேர்ந்து நடத்தினதில் இப்போ சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. திருவள்ளூர் முன்னாடி குத்தம்பாக்கம் பக்கத்தில் 500 கோடி ரூபா செலவில் ஒரு திரைப்பட நகரம் உருவாக்க போகிறாங்க. அதில் வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முதல்ல வந்து பெரிய படம், சின்ன படம்லாம் யாருமே பேசாதீங்க. ஏன்னா எல்லாமே ஒரே கேமராவில் தான் எடுக்கிறோம். சிறு முதலீட்டு படம், பெரிய பட்ஜெட் படம் வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் ராஜா சொன்ன மாதிரி இன்றைக்கி பெப்சி தொழிலாளிகளையும் சரி, தேட்டரையும் சரி, எல்லாரையும் வாழ வச்சுட்ருக்குது. இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான்.
ஒரு வருஷத்துக்கு வந்து 250 படம் வருது. அந்த படங்கள் வந்து ஒரு 15லேருந்து 20 படம் தான் பெரிய படங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்டர் ஓரியன்டல், ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி இருக்க படம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 படம் அந்த மாதிரி போயிடும். மீதி 225 படமே இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான். ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களை பார்க்குறதுக்கு முதல்ல மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கணும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? போஸ்டர் பார்க்குறீங்க, பேப்பர் விளம்பரம் பார்க்குறீங்க, டிவி விளம்பரம்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர், அதாவது யாராவது இருக்காங்க, அந்த 12 நடிகர்கள் படத்தை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு விரும்பின தேட்டரில் வந்து நீங்கள் விரும்பின டிக்கெட்டில் படம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி படங்களை வாழ வைக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே சமயம் இன்றைக்கி திரைப்படங்களுக்கு வந்து புதிய புதிய பிளாட்ஃபார்ம் உருவாகிட்டு இருக்குது வியாபாரத்துக்கு. அதுக்கான வழிகளையும் தயாரிப்பாளர் சங்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முதல்லலாம் வந்து தெருக்கூத்தாக இருந்தது, அப்புறம் நாடகமாக வச்சு, சினிமா வச்சு, சினிமா டிவியில் வந்துச்சு, அப்புறம் கேசட்டில் வந்துச்சு, இப்போ ஓடிடியில் வருது, அடுத்து மொபைலில் வருது, இப்படி நிறைய விரிவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு படங்களை நல்லா செலக்ட் பண்ணி படங்களை பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து தமிழ் திரையுலகம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி வந்து கதைகளை செலக்ட் பண்ணும்போது அவார்டுக்குன்னு சில படம் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய ஒரு விருது குவிக்கிறதுக்கான படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த மாதிரி டைரக்டருங்களுக்கு வந்து நம்ம விருதெல்லாம் கிடச்சதுன்னா நல்ல நல்ல கதைகளை உருவாக்கி அவங்க வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இவர் பின்னாடி நிற்கிற அந்த படக்குழுவின் அத்தனை பேருமே இவருக்கு கூட இருந்து உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொல்லும்போது கைத்தட்டும் போதே தெரிஞ்சது. ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டோ இல்லை வந்து சாங்கை பார்த்துட்டோ கைத்தட்டது முக்கியம் இல்லை. தேட்டரில் போய் படம் தொகுப்பாளர் நீ முதல்ல சொன்னாங்க, முதல்ல வந்து தேட்டரில் போய் படம் பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து கார்த்திக்னு பேர். நம்ம வெங்கட்னு ஒரு பிஆர்ஓ கிட்ட தான் ஒரு அசிஸ்டண்டாக இருந்து இன்றைக்கி வந்திருக்கிறாரு. அவர் குருநாதரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சால்வை போடுங்க. வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோட திரு வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாங்க எல்லாரும். இந்த அரங்கமே உங்களுடைய கைத்தட்டலால தான் பாசிட்டிவா மாறப்போகுது. எல்லாரும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துங்க பார்க்கலாம். எப்பயுமே விழா நடத்துகிறவங்கள வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து விஐபி வருவாங்க, சால்வை போடுவோம், செய்வோம், அப்புறம் விழா நடத்துவோம், மறந்துடுவோம். ஸோ வந்து இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு நமது தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் நம்மளுடைய டைரக்டருக்காக. அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்திட்டு இருக்க வி ராஜா அவர்களுக்கு ஜாக்வார் தங்கம் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் எல்லாரும். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் பேச வேண்டியிருக்குது. அதனால் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா சிறப்பாக ஓடணும், விருதுகளை குவிக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. கவின் ஸ்டுடியோ முருகன் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் ரகுமான் அவர்களையும் மேடைக்கு வந்துருங்க. இருக்கீங்களா? கவின் ஸ்டுடியோ முருகன் அவர்கள், டைரக்டர் ரகுமான் அவர்கள். அதே சமயம் இன்னுங்க 2 விஐபி வந்திருக்காங்க, ஸ்டேஜுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் வந்து டைரக்டர் நாகா வெங்கடேஷ், இன்னொருத்தர் கோபி நயினாரை வச்சு படம் பண்ணிட்டு கருப்பர் நகரம் படத்தை தயாரிச்சிருக்கிற ரமேஷ் அவர்கள். அவங்க 2 பேருக்குமே இந்த படக்குழு சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல திரைப்படத்துறை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மேடை பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் அனைவரையும் வணங்கிக்கிறேன். ராம் கம்பர் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர் நம்ம ஜெயகாந்தன் அழைச்சிட்டு வந்து என்னிட்ட அறிமுகப்படுத்தினார். எங்கள் கிராமத்தில் அந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான உதவிகளை பண்ணணுன்ட்டு.
அதுக்கப்புறம் தான் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்து ஊர் தான் சிறுகாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த ஜெயகாந்தன் பிறந்ததுன்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்குமே சாலை வசதி இல்லாத கிராமங்கள் அந்த கிராமம். நீங்கள்லாம் போனீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் அந்த டைரக்டரோட பிறந்த ஊரில் வந்து சாலை வசதிகள் கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாது அந்த ஏரியாவில். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுற ஏரியாவிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. ஏன்னா சாதனை தான் அது. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் வன்முறை, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த காதல் திருமணங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கடுமையான வன்முறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு எளிமையாக, அதை இப்போ தான் பார்த்தேன் ஒரு 4-5 நிமிடம், ரொம்ப எளிமையாக அந்த விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாருன்னு கட்டாயமாக நம்புகிறேன். அந்த மாதிரி உழைக்கக்கூடியவங்கள நல்ல ஒரு காலத்தில் திரைப்படங்கள் தான் வந்து நல்ல கருத்துக்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்குச்சு. இன்றைக்குமே வந்து ஆளுமைங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு திரைப்படம் சாராத ஆளுமை கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படங்களை எல்லாரும் ஆதரிக்கணும். எல்லா தியேட்டர்லேயும் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரே படம் வந்து 10 தியேட்டரில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே பார்வையாளர்கள் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னு கேட்டால், நான் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப ரோஜா படம் வந்தது, தொடர்ந்து 40 நாள் பார்த்தேன். அது 180 நாளோ 200 நாளோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து தியேட்டர்கள் குறைவாக இருந்தப்போ நிறையா ஓடிச்சு. இப்போ ஒரே ஊரில் 10 தியேட்டரில் படங்கள் எடுக்கிறாங்க. அதனால் 5 நாள் 6 நாள் கூட ஓட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படங்களை மக்கள் வரவேற்று இந்த மாதிரி எளியோருக்கு நல்ல ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கருங்குளத்தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்த வி ராஜா அவர்களுக்கும், டைரக்டர் இசையமைப்பாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடல்நலை கருதி சாயங்காலம் சொன்னேன், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு. அப்போது ராஜா சொன்னார், சிறு படமாக இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட்டு வேணுங்கிறது. கண்டிப்பாக சிறு முதலீட்டு படங்களுக்கு சப்போர்ட் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எப்போவுமே இருக்கும், கூட இருக்கும். என்னென்னா, ஒரு விஷயந்தான் வந்து சிறு முதலீடு பண்ணுற தயாரிப்பாளர்கள்ட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம ரிலீஸை வந்து பக்காவாக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படம் எடுத்துட்டோம், அவசரமாக ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலைகள் வரும். பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது நம்ம இன்றைக்கி வந்து ராஜா வந்து ஒரு ஆதங்கமாக பேசும்போது சொன்ன மாதிரி நம்ம உண்மையை ஒத்துக்கணும். பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது தியேட்டர் அதிபர்கள் எல்லாருமே அந்த படத்தை தான் நாடி போகிறாங்க, சிறு முதலீட்டு படங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் நல்ல படம் எடுங்கன்னு மட்டும் நம்மளை சொல்லுவாங்க. நாங்கள் நல்ல படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், தயாரிப்பாளர்கள் நல்ல படம் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே சப்போர்ட்டை வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு படங்களோடைய வந்து ட்ரெய்லர்ஸ் போடுவாங்க. இன்றைக்கி எந்த தேட்டரில் நம்ம வந்து படங்களோட ட்ரெய்லர்ஸை போடுறாங்க? அவங்க போடுறதில்ல. ஏன்னா அடுத்த படங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருந்தது. இந்த காலத்தில் அது கிடையாது. இப்போ இருக்கிறவங்க வந்து தேட்டர்களில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே கமர்ஷியல். இந்த படங்களால் டிக்கெட் போகணும்னு நினைக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டால் அவங்க தேட்டர் நடத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக தேட்டர் உரிமையாளர்கள் அவர்கள் தேட்டர்களை காப்பாற்ற முடியாது. சினிமாவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அவங்க விளம்பரங்களை நம்பி போயிட்டுருக்காங்க. அதை இன்டர்வலில் போட்டுட்டு எந்த படத்தோட ட்ரெய்லரையும் போடுறதில்ல. ஏன்னா ஒரு டிவி சேனல் எடுத்தாலுமே ஒரு காலத்தில் வந்து நம்மளோட ட்ரெய்லர் டைம்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி எந்த நேரத்தில் நீங்கள் ட்ரெய்லர் டைம் பார்க்குறீங்க? ஒன்லி சோஷியல் மீடியா இது மாதிரி போயிட்டுருக்கிறதுனால தான் சிறு முதலீட்டு படங்கள் நசுக்கப்படுகிறது. ஏன்னா விளம்பரம்ங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு படத்தை வந்து பண்ணும்போது நம்ம படம் வெளியில் வருதுங்கிறது பப்ளிக்கு தெரிஞ்சால் தானே நம்ம படத்துக்கு வருவாங்க. நல்லது கெட்டது ஓடுது ஓடாததெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு சரியான படம் வருது, சரியான தேட்டர்களில் கிடைக்குது, சரியான ஷோ கிடைக்குதா இருந்தால் இது கண்டிப்பாக எல்லா சிறு முதலீட்டு படங்களும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா எங்கள் கம்பெனி, எங்கள் அப்பா வந்து எடுக்கும்போது எல்லாமே சின்ன படங்கள் தான். ஏன் ஓடுச்சு? எப்படி ஓடுச்சு? இதே மாதிரி தான் ஓடுச்சு. விளம்பரங்கள் கரெக்டான நேரத்தில் அதோட புரிதலோடு அதை போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிறது. எல்லாரையுமே குறை சொல்லும்போது நம்மளும் அதை புரிஞ்சு படத்தை வெளியிட்டால் இந்த மாதிரி படங்கள் வந்து நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். எல்லா படத்துக்கும் வியாபாரம் உண்டு. நம்ம தான் வியாபாரத்தை உருவாக்கணும், தயாரிப்பாளர்கள் தான் உருவாக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் இன்னொன்று வந்து டைரக்டர் வந்து அவரே இசையமைப்பாளர். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப ஒரு கமர்ஷியலான
ஆமாம் லிரிக்ஸு அதான் போடும். லிரிக்ஸு எல்லாமே வந்து ஒரு கேட்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது. அவருக்கு வந்து இன்னும் மென்மேலும் வந்து வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, திஸ் இஸ் ஷார்மிஷா. ஸோ கருங்குளத்தான் ஃபிலிம்காக சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷஸ் சொல்லிடுறேன். ஸோ நல்லா படம் பண்ணியிருக்காங்க, பண்ணணும். சின்ன பட்ஜெட் இல்லாமல் இதுக்கு மேலே நிறையா பண்ணணும். ஸோ விஷஸ் சார். அதுக்கப்புறம் தேங்க்யூ ராஜா சார் ஃபார் இன்வைட்டிங் திஸ் ஃபங்க்ஷன். இந்த கருங்குளத்தான் மூவிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஏன்னா அவங்க சப்போர்ட் நிறையா இருக்குது இந்த ஃபிலிம்ஸ்க்கு. ஏன்னா நம்ம இதுக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஆல் சார். அண்ட் இதுக்கு மேலே நிறைய படம் பண்ணணும் சாருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். கருங்குளத்தான் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து இதில் வந்து ஸ்டண்டம் அவர் தான் நினைக்கிறேன். அது அவர் பேர் போடல. எல்லாமே டான்ஸ் எல்லாம். ஹீரோ வரலையா? ஓ அப்படியா, சரி. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ராஜ்கரன் முன்னாடி பண்ண மாதிரி ஒரு ஸ்டைலாக நல்லா பண்ணியிருந்தார். டோட்டலாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். குறிப்பாக வந்து இப்போ வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க முரளி சார் வந்து ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அவங்களுக்கு உடல்நிலை வந்து ஜுரம், வேறு ஒன்றும் இல்லை, ஜுரம் வந்ததுனால அவர் வர்றதுக்காக யோசனை பண்ணியிருக்காரு. அதை மீறி நண்பர் ராஜா கூப்பிட்ட உடனே அவர் வந்து அதை கூட பார்க்காம வந்திருக்காரு. அவருக்கு உண்மையிலே கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா போகணுன்னும் போது கூட அவர் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அதுதான் திரைப்படம். ஏன்னா அவங்க அப்பா வந்து வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த 100கணக்கான படம் டைரக்ட் பண்ண ஒரே இயக்குனர் உலகத்துலேயே அவங்க மட்டும்தான். அவரோட புள்ள நான் வந்து எனக்கு அவர் சின்ன குழந்தையாக இருந்தே தெரியும். அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் சின்ன குழந்தை நினச்சிக்க போகிறாங்க தெரியும். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே சிரித்த முகம், அதே பண்புள்ளவர், பாசம் உள்ளவர், ஒரு தலைவருக்கான அத்தனை தகுதியும் உள்ள ஒரு தலைவர். அவர் வந்து இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சங்கம் மட்டும் இல்லை, தமிழ் திரைப்படத்தை தூக்கு நிறுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு நமக்கு தெரியும். தமிழக முதலமைச்சரை வச்சு ஒரு பெரிய விழா நடத்தினார். இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாள். அவர் கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அவர் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அதனால் அவர் முதலமைச்சர் வந்து நீடூடி நல்லா வாழணும் அப்படின்றது இந்த நேரத்தில் எல்லோரும் நம்ம வேண்டிக்குவோம். அவரை இறைவனை வேண்டிக்குவோம். அதுக்கப்புறம் முரளி சார் வந்து எப்போதுமே சின்ன படங்கள் பெரிய படங்கள்லாம் பார்க்குறதில்ல. எல்லா படத்தையும் அவர் வந்து தன்னோட படம்ங்கிற ஒரு தாய்மையோடு பார்த்து எல்லாமே பண்ணுறவர். நான் நேரில் அவர் இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக 40 வருஷமாக எனக்கு தெரியும், அவர் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ராஜா வந்து குறுகிய காலத்திலே ஒரு மன்னனாக வந்துட்டார், ஒரு அரசனாக வந்துட்டார். ஏன்னா அவர் படம் வந்து பண்ணார். கதை வசனம் வேறு இருந்தாலும் நடிப்பு தயார் பண்ணி பண்ணார். அந்த படம் மிக அற்புதமாக பண்ணியிருந்தார். நிச்சயமாக ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. அவர் ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கான அத்தனை தகுதியும் இருக்குது. அதோட பண்புள்ள மனிதன், நல்ல மனிதன், அந்த மனிதன் புகழ் வாழணும். நான் வந்து எப்பவும் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நட்புக்காக இந்த அளவு கஷ்டப்படுற ஒரு மனிதனை நான் இப்போ தான் பார்க்குறேன். நட்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் பின்னாடி குத்துற நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நட்புக்காக உண்மையான நட்பாக இருக்க ஒரு ராஜா அவர்களுக்கு. அதே மாதிரி இயக்குனர் வந்து மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தார். ஆமாம், நான் அது வந்து பார்த்தேன். அதை நல்லா பண்ணியிருந்தார். அதாவது ஒரு முரட்டுத்தனமான நீங்கள் முரடனா உங்கள் வீட்டை கேட்டால் தான் தெரியும். உங்கள் வீட்டில் வந்திருக்காங்களா? இல்லை சார், வரல. போட்டால் வந்தாங்க, இப்போ வர முடியல, வரல. இல்லை இல்லை, அப்போ தான் பையன் இருக்காப்ல. வாங்க தம்பி, உங்கள் அப்பா முரடன் தானா? எங்கே இருக்கேன்? ஓகே தம்பி, வாங்க ஒரு வாட்டி மேடைக்கு வந்துட்டு போங்களேன். வாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க. ஏன்னா 3 பசங்களா? வாங்க. அதான் உங்கள் அண்ணன் சொன்னார், உங்கள் அண்ணன் வந்திருக்கா, உங்கள் அண்ணன் நினச்சேன். இவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா பசங்க வந்து அப்பாவுக்காக அவ்வளோ உறுதுணையாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் தம்பி, எப்பவும் இப்படியே இருங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் அப்பாவை எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுறீங்களா? ஓ அப்படியா? ஓ உஷான்கிட்ட கரெக்டாவா? ஏன் அவருக்கு கற்றுக் கொடுக்காம விட்டீங்க? அப்படியா? எனி பண்ணுவார்? எனி பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? எனி அதான் ஃபைட்டு நீங்கள் எடுத்தீங்க தெரியும் எனக்கு. அதான் சொல்லிட்டேன். நான் உட்காந்துருக்கமே 6 அவர்கிட்ட சொன்னேன், நம்ம விஆர்கிட்ட சொன்னேன், ஃபைட்டு மட்டும் அவர் எடுத்திருக்காரு கரெக்டாக.
ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஆக்ஷன் வந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு குறுகிய இடத்துல நம்ம பண்ண போகிறதில்ல. தமிழ்நாடு மட்டும் உலகெல்லாம் பண்ணும்போது அதுக்கான டெக்னீஷியனை கரெக்டாக வச்சு பண்ணும்போது இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஃபைட் எடுக்க அவங்களுக்கு தெரியும், டான்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்கிறேன், இது வந்து சும்மா யார் வேணாலும் சங்க ஆரம்பிச்சிக்கலாம், யார் வேணாலும் அது பண்ணிக்கலாம். திறமைசாலி மட்டும்தான் உலகத்தில் நிற்க முடியும். திறமை இல்லாத சொல்லலாம் வாயில் நான் இருப்பேன் பார்த்துக்கலாம் சொல்லலாம், அதெல்லாம் முடியாது. நாளைக்கு 2000 படம் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முறையாக 6 வயசுலேருந்து சண்டை கற்றுக்கிட்டேன். அதனால் என் துறையில் நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். அதில் நான் தோக்கலை. ஏன்னா என்ன என் இதை அடிக்கணும்னா நான் பல நூற்றாண்டு கழிஞ்ச விட முடியாது. ஏன்னா அன்றைக்கி வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா எல்லாம் தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கு. அதனால் நாங்கள் ஒரு நாளைக்கு 10 படம் கூட பண்ணோம். ஆனால் இன்றைக்கி முடியாது. இன்றைக்கி அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க வச்சுருக்காங்க, படம் பண்ண முடியாது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து படம் பண்ணும்போது நான் உங்களை குறை சொல்கிறேன்னு எந்த இடத்துல நினைக்காதீங்க. எனக்கு கூட எல்லாமே தெரியும், டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் தெரியும். ஆனால் நான் எல்லாமே ஆள் போடுவேன். ஏன்னா அந்த கலையை அந்த கலைஞர் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ணவே முடியாது. இல்லை அடுத்த படம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. இந்த டைட்டிலுக்கே நீங்கள் வந்து தேட்டரில் படம் குமியும் வருவாங்க. ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் வந்து டெக்னீஷியனை முறையாக இப்போ எல்லோரும் அங்கே ஒரு சங்கம் இங்கே ஒரு சங்கம்லாம் ஆரம்பிப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. பெப்சி வந்து இன்றைக்கி வந்து பல அதாவது நூற்றாண்டு காலமாக இருக்காங்க. அதில் செத்து போனவங்க ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. இந்த சினிமாவை மட்டும் நம்பி செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த காலத்துலையும் எப்போதுமே வந்து அவங்கள வந்து தள்ளி விடாதீங்க. ஏன்னா அது அவங்க கண்டிப்பாக தேவை. அவங்க ஒரு நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து கில்டில் சின்ன சின்ன படம் தான் பண்ணுறாங்க, அவங்க வெளியாட வச்சு பண்ணும்போது அவங்க வந்து கில்டில் உங்களுக்கே தெரியும் பிரச்சனை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த ஆர்டிஸ்ட்க்கு கொண்டு போயிடுவாங்க, அவங்கள வாங்குறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் பெப்சின்னு ஒரு இது இருக்கிறதுனால அங்கே வந்து கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது தெரியும். அதனால் நம்ம பெப்சிங்கிறது நம்ம வீட்டு பீரோ வச்சு பூட்டிக்கிற மாதிரி, வேறு என்ன ரோத்தை கடல்லையே ஆற்றுலேயே போட்டு போகிற மாதிரி முடிஞ்சே எடுக்க முடியும், எல்லாம் எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்களோட வயசில் பெரியவன், சின்னவனா பெரியவனா, சரி வயசில் பெரியவங்க, ஒரு சின்ன அட்வைஸு. அடுத்த படம் ரொம்ப சின்னவன் நான் தானே, கரெக்டு. அடுத்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா யார் திரைப்படத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை சரியான ஆட்களை வச்சு பண்ணால் மட்டும்தான் அது வெற்றியை கொடுக்க முடியும். இப்போ என்ன எல்லாருமே படம் பார்க்குறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அப்போ இது இல்லை அப்படிங்கிறது நினைக்கிறோம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு இதில் அப்படி எல்லாரும் தூக்கி விட்டீங்க. இதே நாங்கள் யாருன்னா வச்சு தான் ரோப்பை கட்டி பறந்து விட்டுருப்போம். கீழே விழும்போது அந்த கம்ப்ரஸர் வச்சு அடித்தா மணல் தெரிக்கும். ஸோ அது வந்து படம் பார்க்குறதுக்கு சின்ன பசங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து உங்களை குறைன்னு நான் சொல்ல, நீங்கள் 24 கலை 28 கலை கூட பண்ணுங்க. இப்போ கூட எங்கள் அம்மா உங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா படம் பண்ணியிருக்காங்க, அத்தனை இது அவங்க தான். ஒரு எடிட்டரில் இந்த கேமராவில் எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேய் படம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 17 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவார்டு வாங்கினாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ராமநாதன் சார், முரளி சார் சொன்ன மாதிரி வியாபாரம் வந்து இன்றைக்கி தியேட்டரை மட்டும் தம்பி படம் எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு போன வாரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போனேன். ஆடியோ ஃபங்க்ஷன் முடித்து அடுத்து வெற்றி விழாவுக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கு போனேன். கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வந்து 15 கோடி ரூபாய் லாபம். என்னென்னா சின்ன படம் தான், அவங்க படம் மாதிரி சின்ன படம் தான். வியாபாரம் தியேட்டரை நம்பி பண்ணல, வேறு எல்லா ஏரியாவும் நம்பி பண்ணி அது லாபம். அதனால் அந்த சிஸ்டம் தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். முரளி சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாங்கள் உட்காந்து திரைப்படத்தை எப்படியாவது பழைய மாதிரி கொண்டு வரணும்னு. ஏன்னா படம் பார்க்காதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாமே படம் பார்க்குறாங்க. ஆனால் தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்களாங்கிறது இல்லை. அதனால் வியாபாரம் இப்போ ஜென்னிஸ் இருக்காப்புல, ஜென்னிஸ்க்கு தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா அவர்லாம் வந்து உள்ளே பூந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா அந்த படத்தை எங்கெங்கே என்ன பண்ண முடியுன்றது தெரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி தம்பி வில்லன் தானே பண்ணிக்கிங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இதில் அது அவர் ஒருத்தர் தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். அவர் வந்து அரசு ஊழியராக வர நிறைய குமுதத்துலலாம் நிறைய பத்திரிகைகள் இருந்திருக்காரு. அதே மாதிரி விஜயலட்சுமி மேடம் ஆக்டர், அவங்க பொண்ணு, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். விஆர்ஆர் அவர் வந்து உங்கள் பேர் விஆர்ஆர் தானே கூப்பிடணும், இல்லை ரிஷி இல்லை, இது வேறு ஏதோ பேர் கூப்பிட்டாங்களே. ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச ரிஷிராஜ் ரொம்ப நல்ல மனிதர், நல்ல பண்புள்ளம் கொண்டவர். அவர் வந்து நிறையா படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வெளியே தெரியாமல் நிறைய படம், சின்ன சின்ன படங்கள்னாலும் பெரிய ஹிட்டு படம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் வந்து அந்த உங்கள் அன்பு சகோதரி அவங்களுக்கும், அந்த தொழிலதிபர் ஐயா அவர்களுக்கும், தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்க தூத்துக்குடி தொழிலதிபர் அவர்களுக்கும், அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து சேர்மன் துறை ஜேக்கப் ஐயா உடனே ஞாபகம் வச்சு. சேர்மன் துறைனா எப்படி ஞாபகம் இருக்குன்னா எங்கள் அண்ணன் பேர் சேர்மன் துறை. ஆனால் எங்கள் அண்ணன் ஒல்லியார் வாங்க நீங்கள் கொண்டாடிங்க, அதை மட்டும் அதனால் ஞாபகம் வச்சு. எல்லாருமே வந்து உடம்பை நல்லா வச்சுங்க. இதில் வந்து சொல்ல வேண்டியதான், நான் அதான் சொல்கிறேன். எனக்கு 72 வயசு. நான் வந்து உடம்பை நல்லா வச்சுருக்கேன், மனசையும் நல்லா வச்சுருக்கேன். எந்த இடத்துலையும் நம்ம தான் தோண
எதுக்காகவும் நம்மளை கலங்கிடக்கூடாது, நம்ம எதுக்காகவும் கலங்கக்கூடாது. இறைவன் வந்து 88 லட்சம் பிறவி, அதில் நம்ம மனித பிறவி உயர்ந்த பிறவி. அந்த பிறவி பிறந்து சாவறதுக்காகவோ மன கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு சாவறதுக்காகவும் இல்லை, நம்ம சந்தோஷமாக இந்த பிறவியை அழகாக கொண்டு போனோம். யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் கவலைப்படாதீங்க, கவலையே படக்கூடாது. எதுக்கு கவலைப்பட்டோம்? செத்தா கூட கவலைப்படக்கூடாதுங்க. ஒரே ஒரு வாட்டி தான் சாக போகிறோம், அது சொர்க்கமாக நரகமாகன்னு தெரியாது, அதை கூட கவலைப்படக்கூடாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த மாதிரி ஆக்ஷன் படமாக பண்ணியிருக்காரு இந்த டைரக்டரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். தயாரிப்பாளர் இவர், இதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகள் இதையும் சொல்கிறேன். இவரை கூட வச்சுங்க ஆக்ஷன் ரியாக்ஷனை, அவர் படம் ரிலீஸ் பண்ணுற கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதிலே இருக்கிறதுனால எங்கெங்கே பண்ணணும்னு இருங்க. அது இல்லாமல் ராஜா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ராஜா வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனம் கொண்ட புனிதர், அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். அந்த மனிதர் வந்து என்னை காலையில் கூப்பிட்டு, எனக்கே ஞாபகம் இல்லை, நான் வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, காலை கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வந்தேன். இந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருங்க, எல்லோரும் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடையணும்னு சொல்லிக்கொண்டு, எல்லாரும் எப்பவுமே சொல்கிற மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் உலகத்தில் மறக்காதீங்க. தாயை மறந்தவன் எவரும் ஜெயித்தது சரித்திரம் கிடையாது, தந்தை சொல் மதிக்காத எவனும் ஜெயிச்சது கிடையாது. அந்த ரெண்டையும் எப்போதும் ஜெயிங்க. அம்மாங்கிறது உலகத்திலே கடவுள், அந்த கடவுளுக்கு நிகர் அதுதான். பெண்கிறவங்க வந்து தெய்வம். பெண் வந்து யாருமே வந்து அசால்ட்டாக யாரையும் நினச்சிடக்கூடாது. அந்த தெய்வத்தை யார் அசால்ட்டாக நினைக்கிறாங்களோ அவங்க, எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது, தாயை என்றைக்கு மதிக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி தாயை எப்போ மதிக்கணும். அப்புறம் இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு ஒன்று வந்துச்சு, நீங்கள் நிறையா படம் பண்ண போகிறீங்க சார், தமிழில் டைட்டில் போடுங்க, தயவு செஞ்சு தமிழில் போடுங்க. தமிழ்நாட்டில் தமிழை நீங்கள் தமிழில் போடலைன்னா என்ன அர்த்தம் புரியவே இல்லை எனக்கு. நீங்கள் என்ன கேமரா இங்கிலீஷில் டிஓபி எனக்கே தெரில, கேமராமேன் போடணும்ல. இல்லைங்க எனக்கு புரியுது, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் போடலன்னா எப்படி? இப்போ கர்நாடகாவில் நீங்கள் போய் இங்கிலீஷில் போட்டால் திட்டுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மாங்கா அப்படின்னு நினைக்கிறாங்க, கிடையாது. நீங்கள் வந்து தயவு செஞ்சு தமிழில் போடுங்க. உங்கள் காலை எடுத்து கும்பிட்டுக்க, உங்கள் கையெழுத்து கும்பிட்றோம், காலில் விழுந்து கும்பிட்றேன். தமிழில் உங்களேன்னு இல்லை, நான் எல்லாரையுமே சொல்கிறேன், தமிழில் டைட்டில் போடுங்க. அதே மாதிரி இந்த சாராயம் குடிக்கிறத அதிகபட்சம் படத்தில் காமிக்காதீங்க. ஒரு ஹீரோ சாராயம் குடிக்கிறான்னா அந்த படத்தை பார்க்குற ஒரு பையன், ஓ சாராயம் ஹீரோவே குடிக்கிறான், ஹீரோவை குடிச்சோன்னா ஹீரோவை நீ லவ் பண்ணுறா, அப்போ நம்ம குடிக்கலாமோ, அது நல்ல விஷயமோ அப்படின்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்குறேன், சாராயம் குடிக்கிற மாதிரி சீனு படத்தில் வைக்கவே வேண்டாம். எதுக்கு? அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாராயம் குடிச்சாரா? இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் தான். அவரை மிஞ்சி ஒரு நடிகர் வரவும் முடியாது. ஏன்னா அம்மா எப்படி பாதுகாக்கணும், அப்பா எப்படி பார்க்கணும், பெண்களை எப்படி பாதுகாக்கணும் சொல்லியிருந்த ஒப்பற்ற அந்த தலைவன் மாதிரி அந்த மாதிரி நம்ம வரலனாலும் அந்த குடிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்தணுமாங்க உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இதை பார்க்குற பத்திரிகை நிருபர்களும் சரி, தொலைக்காட்சி தோழர்களுக்கும் சரி, உங்களுக்கும் என்னோட வேண்டுகோள், ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே திருப்பி கூட போடலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. அந்த சாராயம் குடிக்கிறது, இந்த போதை வசதிலாம் மேக்ஸிமம் இல்லை 100% குறைக்க சொல்லுங்கள். இன்றைக்கே வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்குது, அண்ணன்னா யாருன்னே தெரியாது, அக்கானா யாரும் தெரியாது, மாமானா யாரும் தெரியாது, சித்தின்னு யாருக்குமே தெரியாது. அம்மாவை தெரியும், அப்பாவை தெரியும், அப்போ இவன் மட்டும்தான் தெரியும். பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்லையும் போக மாட்டான், இவன் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டான். சாராயம் எவ்வளோ கெடுதலோ அதே மாதிரி ஃபோன் கெடுதல். ஏன்னா இந்த ஹீரோயின் எங்கள் அம்மாட்ட அந்த ஃபோன் வாங்கி அப்படியே பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபோன் எவ்வளோ கெடுதல் பாருங்கள். ஃபோன் வந்து மனுஷனுக்கு மூளையை கெட்டுரும், கண்ணு போயிடும். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாரும். இன்றைக்கி மெடிக்கலில் வந்து விஷம் வச்சுருக்காங்க, யாரும் விஷம் வாங்கி சாப்பிட்றதே இல்லை. தேவைப்பட்டால் அந்த பூச்சி மருந்துக்கு அடிப்பாங்க. ஆனால் தண்ணி அடிக்கிறதும் சரி, கஞ்சா அடிக்கிறதும் சரி, இந்த செல்ஃபோன் பார்க்குறதும் சரி, எல்லோரும் நைட்டில் தூங்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு 12:30 மணிக்கு தான் தூங்குறாங்க. யாருன்னா நம்ம 6 மணிக்கு ஃபோன் போட்டால் இல்லைங்க நைட்டில் 1 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்த்தேங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாருங்கள், மனிதனாக இல்லாமல் ஆக்கிற ஒரு செல்ஃபோன். அது நமக்கு தேவைப்பட்ட வரைக்கும் யூஸ் பண்ணணும். அதனால் 8 மணிக்கு மேலே தூக்கி பக்கத்து ரூமில் வச்சுக்குவேன். ஏன்னா நாங்கள் பார்க்க மாட்டேன், தேவையில்லை. எனக்கு நான் முக்கியம், என்னை மிஞ்சி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. நான் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நான் இருந்தால் தான் அடுத்தவங்களை உதவி பண்ண முடியும். நானே பார்த்து செத்து போய்ட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவைக்கு எல்லாம் யூஸ் பண்ணிங்க, தேவையில்லாத எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கொண்டு, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழுக்கு நிகர் எந்த மொழியுமே இல்லை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறு முதலீட்டு படங்களுக்கு இந்த ஒரு மேடையே வந்து ஒரு பெரிய திருவிழா தான். ஏன்னா
எவ்வளோ எஃபர்ட்டோடு அது வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் வந்து எப்படி ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் ஆனதுக்கு வருவாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த மாதிரி ஒரு மேடை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். இந்த மேடையை வந்து ரொம்பவே ரிச்சாக ஆக்கியிருக்கிறது வந்து இந்த ஆளுமைகள் தன்னுடைய தந்தையின் புகழை தொடர்ந்து தாங்கி பிடித்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இன்று வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்கள், தாயையும் தாய்மொழியையும் போற்றும் தலைவர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள், பிஆர்ஓ யூனியனுடைய ஒரு முக்கிய தலைமையை ஏற்று இன்று தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக சேவை செய்து கொண்டிருக்கும் திரு விஜய் முரளி அவர்கள் மற்றும் அண்ணன் திரு விஆர்ஆர் அவர்கள் பல வருடங்களாக திரையுலகத்தில் தன்னை தக்க வைத்துக் கொண்டு தன்னை பல பரிமாணங்களில் கொண்டு வந்து கொண்டிருக்கும் அவர். மேலும் பல ஆளுமைகள், திரைத்துறை மற்றும் அது சாராத பல ஆளுமைகள் இந்த மேடையை அலங்கரிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் சில நொடிகள் மட்டும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சிறு முதலீட்டு படங்களை முடித்து திரைக்கு வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோன்றது ரெகுலராகவே எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது நம்ம மைண்டில் வச்சுருக்கிற ஒரே ஒரு விஷயம், முதல்ல கண்டென்ட் எவ்வளோ யூனிக்காக தரமாக எடுக்கணும், அது இந்த டைமில் கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி வெளியே கொண்டு வரணும். அது டைமிங் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபாலோ பண்ண இந்த படத்துக்கும் எங்களோட சஜஷன் அதுதான். கரெக்டான முறையில் வெளியே வந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு எங்கள் தரப்புலையும் என்ன உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். தென் இந்த விழாவில் என்னை இணைத்த எனது அருமை நண்பர், நல்ல மனதுக்காரர் திரு ராஜா அவர்கள், தயாரிப்பாளர், நடிகர், இந்த பரிமாணங்களை தாண்டி மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப நேர்மையாக வெளிப்படையாக பேசக்கூடியவர். சிறிய முதலீட்டு படங்கள், சிறிய படங்கள்னு சொன்னால் அவருக்கும் கோவம் வரும். ஏன்னா நாங்களும் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். சிறு முதலீட்டு படங்கள் தான், சிறிய படங்கள் பெரிய படங்கள். சிறு முதலீட்டு படங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து குரல் கொடுத்து அந்த தயாரிப்பாளர்கள் காக்கப்பட வேண்டும். ஏன்னா சிறு முதலீட்டு படங்கள் மூலமாக தான் திரைத்துறைக்கு பெரிய வருவாய் இன்றைக்கி ஊழியர்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதில் தான் சர்வே பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களும் நன்றி. தொடர்ந்து நல்ல படங்களை சரியான முறையில் வெளியே கொண்டு வந்து அதை வெற்றி பெற வச்சு தயாரிப்பாளர்களை ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு எங்களோட பங்களிப்பு இருப்போம். ஊடக நண்பர்கள் இதுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்த்துட்ருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் இந்த படக்குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தம்பி ராஜா இந்த படத்துக்காக நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு வரணுன்னாரு. அவர் சொன்னால் எங்கே வேணால் வருவேன் இன்ஷா அல்லா. 2 விஷயங்கள் நான் மீடியாவுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்றதெல்லாம் இல்லாமல் கண்டென்ட் ஸ்ட்ராங் பேஸ்டாக வச்சு நல்ல ஒரு படைப்பு படைத்தா நிச்சயமாக அந்த படம் வெல்லும். அதே மாதிரி இப்போ ரிலீஸ் சைடில் வந்து தலைவர் முரளி சாருடைய நேரம், அவங்க அப்பா இருந்த நேரத்தில் வந்து மிருகங்களை வச்சு படம் பண்ணி அவர் பெரிய அளவில் ஜெயித்தார். அதற்கு பிறகு அவர் தலைவராக இருக்கும்போது கலைஞர் டிவி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் சன் டிவி நிறைய காம்படிஷன் ஆச்சு. அந்த நேரத்தில் சின்ன சின்ன படங்களும், அதாவது சொல்லப்போனால் ஒரு புது ஹீரோ புது ஹீரோயின் படமே பல லட்சம் ரூபாய்க்கு சேட்டலைட் விற்ற காலம். அதில் நானும் மகிழ்ந்தேன். நிறைய தயாரிப்பாளரும் நல்லா இருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி சேட்டலைட் விட டிஜிட்டல் பெரிய லெவலில் வந்துருச்சு ஓடிடி மார்க்கெட். ஸோ அந்த படத்துக்கு வந்து அவங்க ஹீரோ ஹீரோயினை பார்க்குறது கிடையாது, ஆர்டிஸ்ட் பேஸ்ட் பார்க்குறது கிடையாது, எதுவுமே பார்க்குறது கிடையாது. கண்டென்ட் மட்டும் உலக அளவில் நல்லபடியாக இருந்துச்சுன்னா, மவுட்டாக் இருந்துச்சுன்னா அந்த படத்துடைய வேல்யூ கோடி லட்சங்கள் கிடையாது. இன்றைக்கி பப்ளிசிட்டி ரிலீஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா குவார்டர் பேஜ் பப்ளிசிட்டி வருது. அது வந்து ரஜினி சாரோடைய படத்துக்கும் எண்ணெய் மாதிரி படத்துக்கும் சின்ன படத்துக்கும் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் தான் குவார்டர் பேஜ். டெய்லி அப்போ அந்த காலத்தில் இல்லை, 2018-19 வரைக்கும் 14,500 பர் டே பப்ளிசிட்டி டே ஆர்டிஸ்ட் ஒரு ப்ரொடியூசருக்கு செலவு. இன்றைக்கி அது கூட கிடையாது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே பேப்பரில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்க முடியாது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. போஸ்டர்ஸ் இன்றைக்கி ஓட்டுறதுக்கு இடம் இல்லை சிட்டியில். ஸோ அதனால் போஸ்டர்ஸும் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. படங்கள் மட்டும் நல்ல படைப்பு கொடுத்தா அந்த எந்த நடிகன் படமாக இருந்தாலும் அது குவாலிட்டி பேஸ்டாக இருந்து கதைக்களம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் நிச்சயமாக வெல்லும். இன்றைக்கி இந்த ஓடிடி மிகப்பெரிய லெவலில் இருக்குது. நிச்சயமாக அந்த மாதிரி லெவலில் இந்த கருங்குலத்தான் படம் சாங்ஸ் பார்த்தேன். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு நடுத்தர மியூசிக் டைரக்டர் ஜுப்ளின்னு, இந்த மாதிரி சாம்சிஎஸ், இந்த மாதிரி வரக்கூடிய இளைஞர்கள் பட்டாளத்தில் ஜெயகாந்தனுடைய நேமம் சேர்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லா. டியூனும் ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இல்லாமல். இப்போ நானே வந்து
சாங்ஸ்லாம் கேட்டால் ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது என்னுடைய லெக்கே கொஞ்சம் ஆடிடுச்சு. அந்த அளவுக்கு டியூன் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருக்குது. இன்னொரு தடவை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பட்ஜெட்டில் அவர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தை மீடியா நீங்கள் தான் போய் ஒரு நல்ல உங்கள் சைட்லேருந்து தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நல்லா எழுதணும். நிச்சயமாக சின்ன படத்தை நீங்கள் தயவுசெய்து பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுங்கள், பெரிய லெவலில் எழுதுங்க, பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். கடவுளுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. கில்டு தலைவர் மாஸ்டர் ஜாக்கவர்தங்கம் ஐயா அவர்களே, வாழ்த்தி சென்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி ராமநாராயணன் மற்றும் இந்த கருங்குளத்தான் பட குழுவினரின் கேப்டன், இயக்குனர் ஜெயகாந்தன் மற்றும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் வாழ்த்துவதிலே நான் பெருமை கொள்கிறேன். மேலும் இந்த ஆரம்பம் மிக சிறப்பாக இசை வெளியீட்டு விழா இருக்கிறது என்பதற்கு உதாரணம், இன்று தமிழக முதல்வர் தளபதி ஐயா அவர்களின் பிறந்த நாளில் இந்த விழாவை இவர்கள் இசை வெளியீட்டு விழாவை துவங்கியிருக்கிறார்கள். அது வெற்றிக்கு ஒரு முன் உதாரணம். இந்த பாடல் மற்றும் இசையமைப்பாளர் மற்றும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி அமைகிறேன். மேலும் இந்த திரைப்பட துறையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் சரி, நமது கில்டு அமைப்பிலும் சரி, சிறுபடங்கள் நிறைய மானியத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் அரசு மானியம் கிடைக்க இருக்கிறது. ஆகையால் சிறுபட தயாரிப்பாளர்கள் நிச்சயம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படத்தில் எடுக்கும் படங்களுக்கு நிறைய தேட்டர்கள் கிடைக்க வேண்டும். அதுதான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் கில்டு அமைப்பிற்கும் நம்ம அத்தனை நம்ம சார்பாக வைக்கும் கோரிக்கை. ஆகிய அதை பரிசீலனை செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும், ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக காத்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் அண்ணா, எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா நேரம் பத்தாது. கண்டிப்பாக ஒரு நாள் நெஞ்ச நிமித்தி எமோஷ்னலாக கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் அவர் கூட வந்துட்டு நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய ஹார்ட் ஒர்க், சின்சாரிட்டி, அவருடைய விடாமுயற்சி, இதெல்லாம் வந்து நாங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்துருக்கோம். ஒரு நாள் நம்ம மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவருடைய வெற்றி வந்துட்டு, அவருடைய வெற்றிக்காக, பெரிய படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். ஆக்சுவலி இதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரில. ஃபஸ்ட்டு படத்தில் மீட் பண்ணுறப்ப நார்மலாக டைரக்டர் அப்படிங்கிறது தான் தெரியும். இப்போ வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணா. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவ்வளோ ஜென்யூன், அவ்வளோ கைண்ட். ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அண்ணா கிட்ட நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்து ரசித்த எங்கள் அண்ணா. ஸோ அவருடைய படம் இன்னும் மேலும் வரணும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், நிறைய பெரிய பட்ஜெட்டோட, நிறைய வெற்றியோட, அவருடைய இந்த சினிமா உலகத்தில் பேர் சொல்லும் டைரக்டர் இருக்கிற மத்தியில் டைரக்டர் ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு பேர் நிலைச்சி நிற்கணும். கண்டிப்பாக நிற்கும். ஸோ அதுக்காக இந்த கடவுளை நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு இந்த நல்ல ஒரு மேடையை கொடுத்த என் அண்ணாவுக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கருங்குளத்தான் ஆடியோ லைன்ஸுக்கு எல்லோரும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து குறுகிய மாதத்தில் எடுத்தது. ஆனால் ரொம்ப டைரக்டர் என் அருமை அண்ணன் ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எங்களுக்கு நாங்களே உணர்ந்துருக்குறோம். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடும் ஷூட்டிங்க்கு. இந்த படத்தை கேரக்டர் வந்து என்னோடய வெட்டியாக தான் நடிச்சிருக்கிறேன், அதாவது ஹீரோவுக்கு மாமாவாக. படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேடையில் பேச அவ்வளோ பழக்கம் இல்லை.
ஓகே, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் பத்திரிகை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார் பற்றி சொல்லணுன்னா டைரக்டர் ஆர் ஜெயகாந்தன் பற்றி சொல்லணுன்னா டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பிளானிங் வந்து பக்காவாக பண்ணுவாருங்க. சார்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி தரமாக எடுக்கலாமோ அப்படி எடுப்பாருங்க. அவரை பற்றி குறை சொல்ல முடியாதுங்க. நல்லா படம் எடுத்திருக்காருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்பிக்கையாக எடுத்திருக்காருங்க. சூப்பராக எடுத்திருக்காருங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா அவர் தூங்குறது நைட்டில் பார்த்தீங்கன்னா 2 or 3 hours தான் இருக்குது அந்த ஷூட்டிங் டைமில். என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு அது திங்கிங்லேயே இருப்பாருங்க. மார்னிங் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கணும்னு நினச்சாரோ அது எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாருங்க. பக்காவாக எடுப்பாருங்க. அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. பார்த்தீங்கன்னா பிளானிங் தான், திட்டமிடல் தான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த மனுஷங்கிட்ட. அதே போல் வந்து எல்லார்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, ஜென்யூனாக பக்காவாக நடந்துவாருங்க. ரொம்ப அந்த பார்ஷாலிட்டிலாம் எதுவும் பார்க்க மாட்டாருங்க. பக்காவாக இருப்பாருங்க. யார்கிட்ட எவ்வளோ லிமிட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருப்பாருங்க. ஆனால் செயல் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். அதனால தான் அவர் கூட நான் வரேன். எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக தெரியும் அவர். ஆனால் நான் அப்படிலாம் வந்ததே இல்லை அவர் கூட. சரி, இந்த வாட்டி போயிட்டு பார்க்கலான்னு அவர் கூட சேர்ந்து நான் இந்த படம் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய மனுஷங்களுக்கும், மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற மாமனிதர் உங்களுக்கும், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், நன்றிகள் இங்கே வந்ததுக்கு. என்னோடய பெயர் கிளின்டன் ராஜா, ஆக்டர் சிஆர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது என்னுடைய 2வது படம். ஃபஸ்ட்டு நான் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். என்னுடைய முதல் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதுவும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் நம்புகிறேன். அண்ணன் ஜாகோர் அண்ணன் சொன்னார், திறமை உள்ளவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் திறமையான மனிதர்கள் நிறைய பேர் வெளியில் ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு நமக்கு கிடைக்கிற சோர்ஸை சரிவர யூஸ் பண்ண அவங்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சோர்ஸை வந்து அவர் திறம்பட யூஸ் பண்ணுவார். என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குன்னா அதை வச்சு என்னால் படம் பண்ண முடியும், இவ்வளோ தான் அதை வச்சு என்னால் படம் பண்ண முடியும் அப்படின்ற ஒன்று. இன்னொன்று கன்சிஸ்டன்சி. திறமையான அனைவரும் கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தோற்றுருவாங்க. ஆனால் திறமையே இல்லாதவங்க கூட கன்சிஸ்டன்சியோடு இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. திறமையை அவங்க வளர்த்துக்குவாங்க. ஸோ அந்த விதத்தில் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ நம்ம இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்களும் மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவருடைய இந்த படம் வெற்றி அடையணும், நாங்கள் நடித்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன். அவருடைய அடுத்த படத்துலையும் நான் தொடர்ச்சியாக நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு இப்போவே ஆசைப்பட்டுக்கிறேன். தேங்க்யூ. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு முதற்கண் வணக்கம். அடுத்தபடியாக இந்த விழா மேடையில் கருங்குளத்தான் இசை வெளியீட்டு விழா மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் 2ஆம் கட்ட எனக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் ஜெயகாந்தன் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால், என் தகப்பனாருக்கு அடுத்தபடியாக என் இன்னொரு தகப்பனராக நான் அவர் கருதுகிறேன். ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட 11 படங்கள் நடித்துள்ளேன். 6 படங்கள் வில்லனாக பண்ணிருக்கேன், 2 படம் போலீஸ் இன்ஸ்பெக்டராக பண்ணிருக்கேன், ஒரு காமெடியனாக பண்ணிருக்கேன். இந்த 11 படமும் சிறு முதலீட்டு படம் தான். இந்த சிறு முதலீட்டு படங்கள் எதுவும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எல்லாம் ஒரு படம் இதே பிரசாத் லேபில் லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதில் நான் ஒன் ஆஃப் த வில்லன். ஆனால் இந்த மேடை எனக்கு அமைத்து கொடுத்த ஜெயகாந்தன் ஐயா அவர்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன்றது தெரியல. நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தேன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் காட்டுக்குடலூர்ன்ற கிராமத்துலேருந்து தான் இந்த சினிமாவை நோக்கி வந்தேன். சினிமான்ற ஆசை இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அதிகமாக தூண்டும், கலை ஆர்வம் உள்ள எல்லாருக்கும். ஆனால் வெளியில் இருக்கவங்க நினைப்பாங்க சினிமாலாம் போனால் சாதிக்க முடியாதுன்னு. ஆனால் கிராமத்துலேருந்து வந்தாலும் உன்னை சாதித்து உன்னை நான் பெரிய ஆளை ஆக்கி காட்டுவேன்னு சொல்லக்கூடிய திறமையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரே ஒரு மனிதர் யாருன்னு கேட்டால் இயக்குனர் மட்டும்தான். இயக்குனர் நினச்சா கல்லையும் சிலையாக்கலாம், மண்ணையும் பொண்ணாக்கலாம் அப்படின்றத சொல்லி
எனக்கு வாய்ப்பளித்த, இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அருமை அண்ணன் ஜெயகாந்தன் அவர்களையும், என் தகப்பனாராக நினைக்கக்கூடிய ஜெயகாந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விழாமடியில் அமைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கருங்குளத்தான் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். ஜாகுவார் தங்கம் அவர்கள் ரொம்ப தங்கமாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நான் என்னை முன்ன பின்ன நான் கண்டது கூட கிடையாது. அதான் மனுஷங்களை வந்துட்டு தெரியுதோ தெரியலையோ ஒரு புன்னகை போதும், ரிசீவ் பண்ணுறதுல ஒரு புன்னகை ஒன்று போதும். நம்ம வந்து பெரிய ஸ்டாராக தான் இருக்கணும், அவங்கள பார்த்தா தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பார்ஷியாலிட்டி சுத்தமாக இங்கே இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. பார்த்துட்டேன் நான், வந்துட்டு பார்த்துட்டேன் நான். அது மாதிரி என்னுடன் சகமாக எல்லாம் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் நன்றி. ஏன்னா ஜெயகாந்தன் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் போயிடுவோம். நாங்கள் நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணுவார். காலைல இத்தனை மணிக்கு ஷூட்டுன்னா நாங்களும் ரெடி ஆகிடுவோம். கரெக்டாக அத்தனை மணிக்கு ஷெடியூல் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவர் நாங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம், இவர் சாப்பிடாம நேரங்காலம் பார்க்காம உழைப்பார். அவருக்கு கூட இருந்து அவரோட பசங்களும் அந்த மாதிரி உழைச்சாங்க. அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாம் நல்ல ஆதரவு தரணும். வாய்ப்புக்கு நன்றி. ஸோ நம்மளுடைய கருங்குளத்தான் டீமுக்காக ஒரு ஹிப்பி பூரே சொல்லிடலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? சொல்லலாமா? முடிச்சுட்டு ஃபோட்டோ முடிச்சுட்டு கருங்குளத்தான் படத்தோட இயக்குனர் ஜெயகாந்தன். இந்த விழாவுக்கு வந்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். கருங்குளத்தான் நான் வந்து சினிமா துறையில் வந்து ஊர்லலாம் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஒரு டைரக்டர் மூலிமா சினிமா துறைக்கு வந்துட்டு கலா மாஸ்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் நடிகர் சங்கத்தில். அதுக்கப்புறம் டான்ஸ் கற்றுக்கிட்டு அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஃபைட்டு இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டு உள்ளே வந்து வரும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்புறம் சினிமா விட்டு வெளில போயிட்டு ஃபேமிலி, அக்கா தங்கச்சி, ஃபேமிலி, பெரிய குடும்பம், எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம். அதையும் மீண்டு அப்புறம் சினிமா விடாதில்ல ஆசைகளை, திருப்பியும் வந்துட்டேங்க சென்னை. வந்துட்டு என்ன செய்யலான்னு பார்த்தா அப்புறம் டைரக்ஷன் லைனில் அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன படங்களை அப்படிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் பெரிய படங்களாம் முயற்சி பண்ண சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. தொழிலை வந்து ஓரளவு அழகாக கற்றுக்கிட்டு அப்புறம் நான் பெரிய ஆட்கள்லாம் பெரிய ஆள்லாம் போய் பார்க்க போனேன். அப்புறம் நம்ம பீமா படம் எடுக்கும்போதெல்லாம் விக்ரம் சார் வீட்டுக்கு 6 மாதம் அவங்க வாசல்லே நின்றுருக்கும். போய் 6 மாதம் விக்ரம் சார் வீட்டில் சோமுன்னு ஒரு டைட்டில் பண்ணி அதில் முதல்ல இது பண்ணி அவர் இது ஃபேஸ்லாம் பண்ணி நிறைய கதை. அவர் வந்து சின்ன டேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது, பெரிய டேரக்டர் தான் நான் பண்ணுவேன், நீங்கள் பெரிய ப்ரொடியூசரோட வாங்க அப்படிலாம் நிறையா அப்படியே அடிபட்டு ஒதுங்கி போய் திருப்பி திடீர்னு சினிமாவே வேண்டாம், ஃபேமிலி, பசங்க, குழந்தெல்லாம் அப்படி லவ் மேரேஜ் நான் அப்படி வந்துட்டோடனே சரி கொஞ்சம் வெளில போகலாம் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுங்கிறதுனால ஃபாரின் போக கிளம்புனேன். இங்கே பாருங்கள் சினிமாவில் விட மாட்டேங்குது பாருங்கள். ஃபாரின் போகலான்னு என் குடும்பத்துக்காக சினிமாவாக குடும்பமானு பார்க்கும்போது குடும்பம் தான் எனக்கு மெயினாக தெரியுது. பிள்ளைங்க இருக்குது, பசங்க இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபாரின் போகலான்னு சொல்லிவிட்டு தருமபுரிக்கு போனேன் ஒரு வேலை அங்கே இன்றைக்கு. அங்கே போகிற இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எங்கள் பசங்க வேலை பார்த்தாங்க. அங்கே போய் 2 நாள் தங்கியிருந்தேன், அவ்வளோதான். அங்கே தங்கும்போது அங்கே உள்ள பசங்கள்லாம் எங்கள் அண்ணன் டைரக்டர், அப்படி இப்படி டான்ஸரு, கலா மாஸ்டர் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லும்போது நான் அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணிட்டாருங்க, வந்து நைட்டில் உட்காந்துட்டு என்ன உங்கள் அண்ணன் பாட்டெல்லாம் நல்லா பாடிங்களாம்மா, பாடி காட்டுங்க அப்படின்னாரு. நான் ஒரே ஒரு பாட்டு பாடி காட்டினேன், அவ்வளோதான். அப்படியே மேலே அடித்து பாடுவேன், டியூன் பண்ணி அப்படியே அந்த அவர் டேபிள்லேயே அந்த ஹோட்டல்லே அடித்து பாடுவேன். பாடும்போது என்ன பண்ணிட்டாரு, கதையை சொல்லுங்கன்னாரு. கதையை சொன்னேன். உடனே மறுநாளே என்ன பண்ணிட்டார், விடிய 3 மணிக்கு என்னை வந்து எழுப்புறாரு. டைரக்டரை எழுந்துருங்க அப்படின்னு எழுப்பிட்டு என்னென்னு கேட்டால், நீ அந்த பாட்டு பாடினீங்களா, அந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லிவிட்டு என்னை அழைச்சிட்டு போகிறாரு. விடிய காலையில் 3 மணிக்கு பைக்கில் அழைச்சிட்டு. அப்புறம் மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் அங்கேயே தங்கிட்டேன். மறுநாள் நைட்டு அந்த ஊர் ஆட்களே கொண்டு வந்து அவங்க மாடி வீட்டில் உட்கார வச்சு நான் அந்த விருதாளம் பட்டுன்னு ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். விருதாளம் பட்டு அது நான் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு இங்கே சென்னையிலே ஒரு ராம் ரெட்டின்னு ஒருத்தர் அவர்கிட்ட கதை சொல்லியிருந்தேன். அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் லேட்டாக போனதால் நான் சரி
கிடைச்ச வாய்ப்பை விட வேண்டாம், அவங்க பட்ஜெட்டில் தான் பண்ணுறேன்னாங்க. கதை நல்லா இருக்குன்னு ஊரே கூடி எல்லாருமே மாடியில் உட்காந்துட்டு என்ன கதை கேட்குறாங்க. நான் கதை சொல்லிக்கிட்டே பாட்டு பாடி மியூசிக் எல்லாம் அடித்து அப்படியே ஒரு டேபிள் அடிச்சுட்டு பாடும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்களே சொன்ன பிறகு அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன, நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம், விசாவை கேன்சல் பண்ணுங்கன்ட்டார். இந்தாண்டு பணத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து நேராக நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து நம்ம நாகாத்மா கோயில் அங்கே கேகே நகர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு நான் வந்து ஆஃபீஸ் போட்டாங்க, ஆஃபீஸ் போட சொல்லிட்டாரு. ஆஃபீஸ் போட்டு இருக்கிறேன். எனக்கு எதுக்கால பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் போட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜெயகாந்தன் கதையாசிரியர் எழுத்தாளர் அவங்க வீடு இருக்குது. என் பேர் என்னன்னா அந்த அம்மா கேட்குறாங்க. நான் என் பேர் ஜெயகாந்தன் அம்மான்னு சொன்னேன். என்னப்பா எதுக்கால அவர் வீடு தான் இருக்குது, அங்கேயே வந்து நீ ஆஃபீஸ் போட்டியா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பேர் வச்சார், ஒரு டாக்டர் தான் சேம்பரில் வச்சாங்க பேர் சின்ன வயசில் ஜெயகாந்தன். ஆனால் எனக்கு படிப்பே வரல சரியா. என்ன ஜெயகாந்தன் கதையாசிரியர், எங்கள் அப்பா இவன் படிக்க மாட்டேங்கிறான்னு. எங்கள் அப்பா வந்து தாசில்தார் ஆஃபீஸில் ரெக்கார்டு கிளர்க்காக இருக்கார். படிப்பே வரல, டான்ஸு தான் ஆடுறேன், ஃபைட்டு பண்ணுவேன், பல்ட்டி அடிப்பேன், எல்லாம் செய்வேன். இதுதான் எனக்கு வேலையே. 10th ஃபெயில் ஆகிட்டான். அப்புறம் எங்கள் அப்பா பார்த்தாரு, இவனுக்கு இது வராது, இவனுக்கு என்ன தொழில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு தான் கலை மாஸ்டர்கிட்ட சேர்த்து விட்டார் எங்கள் அப்பா. இங்கே கோடம்பகத்தில் ரூம் எடுத்து கொடுத்து அப்புறம் அப்படியே போயிட்டு ஓரளவு அப்புறம் பாருங்கள், அதான் அந்த படம் பண்ண ஆரம்பித்தேன். விருதாளம்பட்டு மூவி வந்து அவங்க வந்துட்டு உடனே காசு கொடுத்து ஆஃபீஸ் போட சொன்னாங்க. படம் பண்ண ஆரம்பித்தேன். படம் நல்ல ஸ்கிரிப்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவுட்லைன் தான். ஒரு காதலால் பாதிக்கப்பட்ட இளைஞன் வந்து திருநங்கையாக மாறுவான். அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஆனால் அந்த கான்செப்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூசருங்க வந்து எடுக்க வந்துட்டாங்க. என்னை நம்பி காசும் போடுறாங்க. ஆனால் அந்த படம் எடுக்கணுன்னா பெரிய பட்ஜெட் இருந்தால் வேறு லெவலில் எடுக்கலாம். அந்த திருநங்கை வந்து அவனை திருநங்கையாக மாற்றுற சீக்வன்ஸ்லாம் வந்து பாம்பேலேருந்து வர மாதிரி நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட காசு இல்லை. அப்போ நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி, ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம படம் பண்ணால் தான் அது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம மட்டும் அவங்க இவ்வளோ தான் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இழுத்து விட்டேன்னு வச்சுங்க, அவங்க வீடு வாசலாம் விற்றுட்டு வந்து நடுவில் நின்று அழுகுறது நம்மளுக்கு நல்லா இருக்குமா அது அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க. என்னோடய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு என்ன ஒருத்தங்க சாப்பிட ஹோட்டல் கூட்டாலும் அவங்க பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு நான் ஐடியா பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி வேணாம் சார் கையேந்தி போவோம். இல்லை நிறையா அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அது இல்லை ஒரு அன்பில் கூப்பிட்டுருவாங்க. சரி டேரக்டருக்கு என்ன வாங்கி கொடுக்குறது கேட்பேன், சார் வேணாம் இந்த 4 இட்லி சாப்பிட்டு போயிடலாம் வாங்கன்னு நான் கூப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க மன பக்குவத்தை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அந்த ப்ரொடியூசரோட மனப்பக்குவத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவா அந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக எடுத்து அவங்கள எதுவும் தொல்லை பண்ணாத நான் அந்த படத்தை எடுத்துகிட்டு அப்புறம் அதிலேருந்து அவங்கள்ட்ட வெளில வந்தேன். அப்புறம் அவங்க ரிலீஸ்லாம் பண்ணாங்க. 2015 ஐ படம்லாம் வந்துச்சு பாருங்கள் சார், அப்போ ரிலீஸ் ஆச்சு அது. அதுக்கப்புறம் தான் இந்த உளிரிங்கிற படம். அப்போ தான் அந்த விருதாளம்பட்டு எடிட்டிங் அப்போ தான் ராஜா சார் ஜிம்மில் போயிட்டு நான் தங்கியிருக்கேன். அப்போனா பாருங்கள், ஆஃபீஸை காலி பண்ணீங்க, வேஸ்ட்டாக வாடகை கொடுக்கணும், ஆஃபீஸை போடல, ஆஃபீஸை அதோட அப்புறம் படம் முடிச்சோன்னு காலி பண்ணிட்டேன். நான் எடிட்டிங் வரேன், எனக்கு வேறு ஒரு டேரக்டர்னா எனக்கு ரூம் போட்டு கூட அதை கூட இதை கூட தொல்லை பண்ணிவிடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுறது இல்லை, நண்பர் எங்கள் ராஜா இருக்கார், அவங்க ஜிம்மில் நான் தங்கிக்கிறேன் கேளுங்க. அவங்க ஜிம்மில் ஒரு ரூமு, அந்த ரூமில் தான் நான் தங்கிக்கிட்டு அந்த எடிட்டிங்கே பண்ணேன். அங்கே தான் இருக்காங்க. அப்படி நான் அதை கஷ்டப்பட்டு அப்போ தான் எனக்கு அவங்கள பிடிச்சி அவங்க வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னு. அதே அப்பயும் நான் கதை சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆனால் அருவா சாண்ட படம் இல்லாமல் என் கதை தான் பண்ண வேண்டிய கதை. ஆனால் வந்து ஒரு சூழ்நிலையில் நாங்கள் 2 பேரும் எட்ட போயிட்டோம். நான் தான் பண்ண வேண்டியது. அது வேறு லெவலில் கதை சொன்னேன், எனக்கு பிடிச்சி போச்சு. சார் வந்து அங்கே வந்து ப்ரொடியூசர் நான் எதுவும் காசு கேட்க மாட்டேன் அதிகமாக, அவங்க கொடுக்குறத வாங்கி நான் சாப்பிடுவேன். சார் என்ன பண்ணுறாங்க, பிரியாணி வாங்கிட்டு வந்து, சார் என்ன சார் இதே சாப்பிட்டு கிடக்குறீங்க, பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் நினப்பு இருக்க அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலாம். அதான் அதை மாதிரி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு படமாக நான் வந்துட்டு இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சொன்னாங்க இந்த படத்தை பட்ஜெட் வந்து சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்த படத்தை வந்து 15 நாளில் தான் எடுத்தேன். 2 மணி நேரம் படத்தை, 3 பாட்டு, 2 ஃபைட்டு. சார் சொன்ன மாதிரி எனக்கு பட்ஜெட் இல்லை, நான் மாஸ்டர் வச்சு பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம். ஆனால் நானே இறங்கி ஓரளவு அந்த ஒரு கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அழகான 2 ஃபைட்டு பண்ணி சூப்பராக அந்த 3 சாங்கு மாஸ்டர் வந்து நிர்மல்னு ஒரு மாஸ்டர் வந்து பண்ணிவிட்டு பாதியில் விட்டு போயிட்டார். சாங் எடுக்க முடியும், எனக்கு ஒரு நாள் தான் டைமு, என் பட்ஜெட் அவ்வளோதான், இந்த பாட்டை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, எடுக்க முடியாமல் ஒரு பீஜத்தை விட்டுட்டு போயிட்டார்.
நான் பார்க்குறேன் என்னடா பிஜிஎம்ஏ அவர் எடுக்கலையன்ட்டு மறுநாள் நான் அந்த பீஜத்தை எடுக்கிறேன். அந்த பொண்ணு ஹீரோயினி சொல்லுது, சார் மாஸ்டரோட நீங்கள் சூப்பராக எடுத்துட்டீங்க, ஷார்ட்லாம் எப்படி இருக்குது, நீங்களே எடுத்துக்கலாமான்னுது. இல்லைங்க மாஸ்டர் தான் எடுக்கணும் முறையா, அதுதான் முறை. அவங்க எதை விட்டுட்டு போனாங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச தொழில் தெரிஞ்ச நானும் டான்ஸர் கலா மாஸ்டர் கற்றுக்கிட்டு இருந்தேன்ல, அதை வச்சு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதெல்லாம் முடித்தேங்க. நல்லபடியாக அப்படியே படம் போச்சு. அப்படியே சின்ன சின்ன படங்களாக வந்துட்டு இந்த மேடையில் இதோட 3வது படம் வந்து நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வச்சுருக்கேன். விதாலம் பட்டு உளிரி இந்த கருங்குளத்தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது நல்ல படமாக நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறணும்னு ரொம்ப கவலையோடு இருக்கேன். அவ்வளோதான். நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாங்க, அந்த கடவுளை நம்பிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு நல்ல படத்தோட பெரிய லெவலில் சார் சொன்ன மாதிரி பெரிய மாஸ்டரு, சும்மா 1000 ஃப்ரேமு அப்படி ஃபைட்டு அனல் பறக்கணும். அப்படியே அப்படி அனல் பறக்கணும் ஃபைட்டு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். நான் சின்ன பிள்ளையா ஸ்ரீகாந்த் ஹுசேன் சார் இருக்காங்களே, அவங்கள்ட்ட தான் நாங்கள் அவங்க மாமா எங்கள் மாமா பத்ரி படத்தில் கூட இருப்பாங்க கராத்தே. நான் சின்ன வயசுலேருந்து பல்ட்டி தான் கராத்தே தான். இப்போ தான் அப்படி எங்கள் பசங்கள்லாம் பிறந்தவொன்னு தான் இப்போலாம் அடிக்க முடியாது என்னால். கண்டிப்பாக அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு டைம் நான் சார் உங்களை நீங்கள் வந்து நான் இங்கே நம்ம இதில் இங்கே தங்கியிருக்கேங்க. நான் வடபழனியில் சிக்னலுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு நானும் கராத்தே கற்றுருக்கேன்னா அவரும் கராத்தே அங்கே கீழே தங்கியிருக்காரு. அப்போ வந்து நான் என்னை பற்றி சொல்லிட்டு உனக்கு கராத்தே வா 2 பேரும் போடும், நான் வந்து ஜாக்குவர்த்தங்க சாரோட அசிஸ்டண்ட்டு, அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்டூடெண்ட் என்னாரு அப்படின்ட்டு என்கிட்ட போட்டு கட்டுறாரு. என்னடா அது, அப்போ எனக்கு தெரியாது உங்களை அப்படியா அப்படின்னு யாருன்னு கேட்டேன்னா அப்புறம் அவர் சொன்னார், விவரமாக சொன்னார். நான் அப்படியா சரிங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து இவர் இந்த கண்ணன் சார் அவங்கெல்லாம் இப்படிலாம் தெரியும். அப்புறம் உங்கள் பேர் நல்லா தெரியும், ஆனால் முகம் தெரியல எனக்கு. அப்புறம் அந்த மாதிரிலாம் அங்கே நடந்துச்சு. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சார். அடுத்த படம் கண்டிப்பாக எனக்கு நான் வந்து ஒரு நல்ல படத்தோடு தான் இந்த ஸ்டேஜில் ஏறுவேன். அப்படி இல்லைன்னு நான் படமே பண்ணலை. சின்ன படம்னா நான் சின்ன படம்னு இல்லை நல்ல படத்தோடு பண்ணுவேன். எனக்கு கடவுள் வந்து அதை கண்டிப்பாக செய்வாருன்னு நம்பி இருக்கிறேன். அவ்வளோதான். நான் கும்பிட்ற அந்த ஆண்டவர் வந்து இது நல்ல படம் தான். இதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, ஒரு சார் வந்து சொன்னாங்க, என்னங்க ஃபைட் கிளப்னு இப்போ ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் 15 நாளில் ஒரு படத்தை வந்து ஒரு 30 லட்ச ரூபாயில் ஒரு படத்தை எடுத்துருக்கீங்க. சார் கூட சொல்ல யோசிச்சாங்க. நான் சொல்கிறேன் 30 லட்ச ரூபாயில் ஒரு படத்தை எடுத்துருக்கிறீங்க, அந்த ஃபைட் கிளப் படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க படம் ஷோ போடும்போது சொல்லிட்டாங்க. சார் ஃபைட் கிளப் படம் சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வந்து 30 லட்சம் இவ்வளோ குறுகிய நாளில் எடுத்துருக்கிறீங்க, நல்லா தான் எடுத்துருக்கீங்க சார், இன்னும் கொடுத்தா நல்லா எடுப்பீங்களே நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால் நான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த பிறந்து சின்ன வயசில் நான் என்றைக்கு வந்து சிதம்பரத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா அங்கே தான் நந்தனா ஸ்கூலில் அங்கே தான் வேலை பார்த்தாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ பயிரம் வந்ததுலேருந்து டான்ஸ் தான் ஆடுவேன். ஸ்கூல்லலாம் என்ன தான் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் இப்போ ஸ்டேஜ் பெருசானோன்னா பிரபுதேவா மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே அலைஞ்சிட்டு தான் இங்கே வந்தாச்சு சென்னைக்கு வந்துக்கிட்டு. அப்புறம் இந்த மியூசிக்கு எல்லாமே அதுவும் ஒரு சௌந்தர்யன் சாரு, அந்த சேரன் பாண்டி சிந்தநதி பூலாம் அடித்தாங்க பார்த்தீங்களா, அப்படியே அங்கங்கே தொட்டு தடு மாதிரி வந்து அந்த நாலேஜ் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. தானாகவே அது வருது, நம்ம என்ன செய்கிறது. பாட்டு இதில் ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கருத்தை முதடு மச்சான், அந்த பாட்டு நான் தான் ஜென்ஸு. அதில் வந்து நான் பாடியிருக்கேன் பாருங்க, அந்த பாட்டு பாருங்கள். அந்த செவத்த உதடு என் பொண்ணு, செவத்த உடம்பு என் பொண்ணு, என்ன மறந்தியோ இத்தனை நாள் என்ன மறந்தியோ, அந்த பாட்டு நான் தான். அதே மாதிரி போன பாட்டில் கூட பாட்டு பாடியிருக்கேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. கடவுள் நன்றி. தேங்க்யூ.